பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? மாரியம்பாள் இருக்காளா? அதை தாண்டி போனோன்னே முக்கில் ஒரு கிணறு இருக்குது, உட்காருங்க. இப்போ இந்த உடம்புல இருக்க நோய்க்கு செய்வன வைவன கோளாறுகள் காரணம் கிடையாது. அவசியம் இல்லாமல் அது சம்மந்தமாக போய் செலவழிக்கிறது, அது சம்மந்தமாக தகடு எழுதி கட்டுறது, அந்த சப்ஜெக்ட்லாம் வேண்டாம். அது அத்தனையும் போய் உங்கள் விஷயத்துக்கு போய் அது தீர்க்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயம் உண்டு, அதுதான் சரியாகும். சரியா? அதனால் இது மருத்துவத்தால் குணமாகும். ஆயுளுக்கு கண்டமில்லை என்பது உறுதியான வாக்கு. இன்னும் ஒரு 9 ஆண்டுகளுக்கு சோதனை இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துருந்தேன். கிட்னி சம்மந்தமான விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் தான் கிரியாட்டின் பவர் கூடி ஏக்கம் குறைஞ்சிருக்கு. வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. தும் 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 தா, தும் 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 தா, தும் 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 தா. இந்தா மகளே, நல்ல ஒரு மருத்துவத்தில் குணமாகி வெற்றி அடைந்து வருவான். ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன். வா பக்கத்தில். இந்தாப்பா, அலோபதி நல்ல கிரேட் டாக்டரை பாருங்கள். என்ன பணம் வேண்டாம் கேளுங்க, நான் தந்துடுறேன். கருப்பசாமிக்கு வேலை உங்களுக்கு பணம் கிடைக்கும். கிடைக்க வைப்போம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அடுத்த உத்தரவில் பேசுவோம்மா. நிறைய மயில் தொகையாக விழுந்து கிடக்கு. ஒரு ஊருக்குள்ளே என் குதிரை போகுது, டிங் 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 போகுது. மயில் தொகையாக விழுந்து கிடக்கு. தோகை விரித்து ஒரு கிணத்துல ஒரு கம்புக்கு மேலே உட்காந்துட்டு மயில் ஆடுது. பண்ணை பண்ணையாக வருது. எத்தனாயிரம் பண்ணை? 7000 பண்ணை வரலாம். அப்படி கூடி கோட்டூர் போயிடலாமா? குருசாமி கோயில், விளக்கெண்ணெய் தீபம், கோட்டூர் குருசாமி சரான கால் வந்துட்டோம். என்ன விநாயகா வாழ்க. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குப்பா? உட்காருங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? எதுக்கு பணம் கொடுத்தீங்கப்பா? நம்ம நீ சும்மா இருக்கியா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியா? கோல்டா அது பிட்காயினா? கண்ண முடு பார்க்குறேன், நீங்கள் கண்ண முடு. அப்பா, அவன் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குடா. அவன் மேலே ஒரு வழக்கு இருக்குது, ஆன்லைனில் ஒரு வழக்கு இருக்குது. எவ்வளோ விவரமான மனிதனாக இருந்தால் முகத்தை பார்க்காம நீ ரூபா கொடுத்துருப்ப. தங்கமில்லை, நீ கால் வந்துட்டு வா. மனிதன் எப்படியெல்லாம் ஏமாறுதாமனு எல்லாரும் தெளிவடைந்துக்காங்க. நேர பேசினாலே பணத்தை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாதியா. நேர பேசினாலே அவ்வளோ சீக்கிரமாக பணத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர் ஃபோனில் பேசி கொடுத்துருக்குறார். இப்போ அந்த பணத்தை வாங்கி தரணுமே. வாங்கிடுவோமா? அவருடைய நம்பர்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பார. கண்ணை மூடு, திறக்க வைக்கிறேன். 9 நாள் அவகாசம் கழித்து என்னை வந்து பாருங்கள். எத்தனை லட்சம் கொடுத்துருக்க? பக்கத்தில் வா, அவனை உன்னை சந்திக்க வைக்கிறேன். பணத்தை வாங்கிறதுக்கு கொண்டு ஏற்பாடு பண்ணி தரேன். வேறு என்னம்மா வேணும்? பக்கத்தில் வா. 25 நாள் கழித்து உங்களுடைய தொழில் நல்லா ஓடும், வெற்றியாகி தரேன். கர்மதாமிக்கு கல்யாணம் யார் நீங்கள்? ரொம்ப சாதாரணமாக சிந்திச்சுட்டு போகிறீங்களா? அதான் கேட்டேன். ஒவ்வொரு மனிதனுடைய அசைவிலையும் அவன் உள்ளத்தை கண்டுபிடிப்பேன். நல்லா இருங்க, கேட்டவங்க. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க. யாருக்குமா? என்னம்மா ஆச்சு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? இடைவிடாது நின்றார். எந்த ஊர்? காளியம்மன் கோயில் எங்கே இருக்குது?
நிலக்காளியா? சுலமானசாமி இங்கே இருக்காரு. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. உலகம் தெரியாத மாதிரி இருக்குங்களா? முடிஞ்சிடுமா? கேட்டுக்கோங்க. எப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சா? அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். வாழ்க்கையில் பிரிவு இல்லாமல் ஆக்கி தரேன். என்ன நகை நட்டெல்லாம் பறி போயிருக்கு, மீட்டி தரேன். இந்த அப்படி 3 முறை சந்திங்க. என்ன 3 முறை சந்திங்கள். எட்டயாபுரம் கிட்டையா இருக்குது. எட்டயாபுரம் தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? தவசி தம்பிரான்னு ஒரு சாமி உங்கள் எல்லையில் வராரு. ஒரு சமாதி தெரியுத. உங்களுக்கு தெரியலையோ? கோட்டைக்குள்ளே இருக்கு ராஜா. எங்கே இருக்கு? கோட்டைக்கு உள்ளே இருக்கு. குருமலையில் இருந்து வந்தவர். கால் வந்துட்டு வாங்க. குருமலை ஒரு பெரிய ஞானஸ்தலம். அந்த எல்லையிலே ஒரு கருப்பசுவாமி. அந்த பகுதியிலிருந்து பழங்காலத்தில் எட்டயபுரத்து மகாராஜாவுடைய கோட்டைக்குள்ள காவல் தெய்வமாக வந்து உட்கார்ந்தார். புரியுதா? அவர்தான் தவசி தம்பிரான். உங்கள் எல்லையில் சித்தர்கள்னு சொல்கிறதில் அவருடைய ஆசீர்வாதம் தான் அதிகம். உன் வீட்டு பக்கம் இருக்கிற அம்மன் உங்கள் ஊரோடு கும்பிட்ற தெய்வம். சரிண்ணா? அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு முனீஸ்வர சாமி இதெல்லாம் இருப்பாங்க. ஆமாம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடிக்கா என்ன படிக்கிற நீ? நீங்கள் அங்கே தள்ளி கண்ண முடிக்கா உட்கார். கால் வந்துட்டு வரலாம். இந்தா அந்த போஸ்டையும் கிடச்சாச்சுமா. பாஸ் ஆயிடுவேன். வேலை ஆர்டர் போட்டாகும். மகிழ்ச்சியாக இரு. சென்று வரலாம். கருப்பசாமிக்கு இந்தாப்பா கேட்டோம். ஆமாம் அப்படியா? சரி கேட்டுருவோம். நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பக்கம். நாகப்பட்டினம் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் வாழ வைப்பார் என்று. பிள்ளையின் வாழ்வை பற்றி மன உணர்ந்து கேட்க வந்தவன் யாரப்பா? வரலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில். வாடா தம்பி, என்ன விஷயம்? என்ன குழப்பம்? மனைவி எங்கே இருக்காங்க? மூன்றே கால் ஆண்டுகள் கிரகங்களாலும் தொழிலுக்கு சில பேர்களால் இடைஞ்சலாலும் நிறைய பணங்களை இழந்து கடன்பட்டு மன உபாதை அடைந்துள்ளீர்கள். ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தமும் உபாதையும் இப்பொழுது இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள் இல்லற வாழ்க்கையில் மனநிறைவு அடையாத வேதனையும் சொந்த பந்தங்களில் பகையும் பிரச்சனையும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு காரணத்தையும் தீர்க்கணும். இதை தெளிவு பண்ணியும் கொடுக்கணும். வேறு என்னப்பா வேணும்? தொழிலை பற்றி சொல்லிட்டேன். இந்த மாதத்துலேருந்து நீ வெற்றியாகி வருவ. எல்லாம் தெளிவாக நடக்கும். ஆனந்தமாக இரு. நாகம் சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? திருக்குவளையூர். நாகம் சம்பந்தமான கோயிலுக்கு பால் ஊற்றிட்டு வந்துடும். நல்லா
கருப்பசாமிக்கு பெங்களூர். பெங்களூர் பக்தராக பெங்களூர். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுதாடா? பொண்டாட்டி எங்க இருக்க? வாடா வா. உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? நூறு கால் விட்டு வா. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் சொல்ல. ஸ்ரீராமனுடைய வனவாசத்தை போல நீயும் உன் துணைவியும் பிரிஞ்சு காலங்கள் ஓடிப்போச்சு. அதனால் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ அந்த துணைவி உனக்கு வேணுமாடா தம்பி? அப்படியா? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பெல்லாம் சரியா ஆயிடுதா? அவ மேலே குற்றம் இல்லை, உன் மண்டை சரியில்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கிட்டு போயிட்டான். கால் வந்துட்டு வா. ஆனால் உங்ககிட்ட நேர்மை இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இல்லை. உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தவறாக ஓம்பாதையில் போய்கிட்டு இருக்க, பொதுவான வழிக்கு வரல. அவன் மனத்தை மாற்றி குடும்பத்தை ஒருங்கிணைச்சா போதும்லாம். கால் வந்துட்டு வா. வரலாம் வா. இந்தாப்பா, மனத்தை பக்குவமாக்கி தாரேன், குடும்பத்தை ஒருங்கிணைத்து தாரேன். கண்ண மூடு. இன்னும் தூங்கி எந்திப்பேன் போ. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? வாழ்க மகனே. யாருக்குமா கல்யாணம்? எங்கே இருக்கிற? அடுத்து தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது. வா, அப்படி நின்றுக்கலாம். தம்பி உங்கள் பேர் என்ன? திருக்குறளில் நட்புக்கு மட்டும்தான் 4 அதிகாரம் கொடுத்துருக்காரு. நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல். நட்புக்கு மட்டும் அதிகாரம் 4. ஏன் அப்படி கொடுத்தாரு? ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் எனப்படுதல் நன்று. நம்முடைய குணத்துக்கும் நம்ம கொள்கைக்கும் பிடிக்காத ஒருத்தன் கூட போய் சேர்ந்து இருக்கிறத விட உயிரை விடுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு ஒரு குறள் சொன்னார். கேட்டிலும் உண்டோ கிளைஞரை நீட்டி இழப்பதோர்கோல். துன்பம் வருகின்ற பொழுது உடனடியாக வந்து காக்கக்கூடியவன் நண்பன். துன்பம் வரும் பொழுது உதவி இல்லாமல் உதறிட்டு ஓடுறவன் நண்பன் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விதமான நட்புகளை பற்றியெல்லாம் அவர் சொல்லுதார். நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு அப்படின்னு சொல்லுதார். ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தன் கூட நீ சேர்ந்தது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சேர்ந்த பிறகு அவனால் வரக்கூடிய துன்பத்தை புறாவும் நீ வருத்தப்படாமல் ஏற்றுக்கிடணும்னாரு. முடியுமா? ஏற்றுக்கிட முடியுமாயா? புரியும் நினைக்க உனக்கு ரொம்ப புரிஞ்சிருப்பியே. கால் வந்துட்டு வா. விளக்கம் சொல்லாமல் விவரம் சொல்லுதேன் நான். என்னம்மா? வா. குளிர்ந்த கிளைமேட் உள்ள இடத்துல இருந்துக்கிட்டு கொடூரமான கோபம் கொள்ளுதியே, அது தப்பு இல்லையா? பெங்களூர் குளிர்ந்த பிரதேசம் தானே. அங்கே போய் இவ்வளோ சூடாக எப்படி ஆகுத? ரைசிங் ஆகுறீ அடிக்கடி. மனதை அடக்கு. சனி பகவானுடைய ஆட்சி இவன் தலையில் இருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீட்டை பிரிவது போலவும் புரியாமல் பேசுகின்ற தன்மையாலும் சண்டைகள் வரும். அது மட்டும் இல்லை, மற்ற வெளியில் உள்ள நண்பர்களால் இவன் செய்யாத குற்றத்துக்கு அவர்களால் இவன் பழி சுமப்பான். அப்படிப்பட்ட வேதனைகளும் சட்டத்தால் ஆராய்ச்சி உன் மீது இருக்கும். புரியுதா? இந்த நிலைகளெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் இவனுக்கு கால் கட்டு போடணும்னு நினைக்கிறியே, இவன் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா பெண்ணு இப்போ வேண்டாம் 6 மாதம் கழித்து கல்யாணம் அப்படின்னு சொல்லுவான்.
இப்படியெல்லாம் உனக்கு டைம் இருக்குது. அதனால் தை மாதம் வரை பொறுமையாக இருந்தால் தொழிலும் அமைஞ்சிரும், கல்யாணமும் நடந்துடும். கால் வந்துட்டு வா. வியாபாரத்தை நல்லா பண்ணித்தரேன். இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்தா கடை போட்டுக்கா, என் பேரை போட்டுக்கா, என் படத்தை போட்டுக்கா, அருமையாக ஓடும், வெற்றி அடைவார். சந்தோஷமாக போயிட்டாங்க. இந்தா கருப்பசாமிக்கு பெண்ணடியாள் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் வாமா, கால் வந்துட்டு வா. முதல்ல அவளை கூப்பிட்டு வச்சுருக்கிறேன். குட்டி, நீ முதல்ல கால் வந்துட்டு வா. யாருக்குமா கல்யாணம்? நீங்கள் உட்கார், நீ கால் வந்துட்டு வா. நின்றுக்கா, பேராத, அப்படி நின்றுகொள், நின்றுகொள். நடை மறந்த என்ன வேணும்? இப்போ கல்யாணம் யாருக்கு? புரியாமல் வந்து நிற்கிறியா? அங்கே போய் நில்லு. கால் வந்துட்டு வா. 3 கேட்டு பார்க்குறேன். ஓகே வாமா. ஏற்கனவே 2 இடத்தில் உன்னுடைய ரெஸ்யூம்கள் இருக்கிறது, சரியா? 3ஆவதாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எழுதி வச்சுருக்க, அனுப்பலை. அதனால் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேல் உனக்கு வேலை கிடச்சிரும். உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வாங்கி தந்துடுற, வெற்றி நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த காலையில் என்னை பார்த்துப்போ. அமைதி இல்லாத என் மனமே. என்ன பாட்டு இது? பழைய காலத்து பாட்டு, பாதாள பைரவி படத்தில் உள்ள பாட்டு. கல்யாணம் முடித்து மனவேதனை அடைந்து வந்தவர்கள் யார்? கால் வந்துட்டு வா. என்ன வேலைடா பார்க்குற? மர்மம் எங்கே இருக்கு? யார் உங்கள் அப்பாவா? மர்மம் எங்கே இருக்காக? கண்ணை மூடு, கண்களை மூடி உட்காரமா. எஸ், நீ மட்டும் கால் வந்துட்டு வா மகளே. நீலக்கடல் ஓரத்திலே நிலம் ஒன்று சொல்லாமல் காலமெல்லாம் காட்சி தரும் தெய்வமம்மா, தெய்வமம்மா.